सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा संबंधம் வாஸ்தவமாக இருக்க முடியாது. கீழே நியாயத்துக்காக கேட்கிறார், நீ சொல்றபடி திருப்புக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் அத்தியாசம்னு வச்சு போகும். வச்சிருந்தால் இதை தவிர திருப்புக்கும் விஷயத்துக்கும் வேற ஒரு சம்பந்தம் நீ அவசியம் சொல்லியே ஆக. ஏன் அப்படி சொல்லலாம்? இருக்குங்கிறது என்ன? விஷயங்கிறது சமஸ்த பிரபஞ்சமும் விஷயம். சுத்த சைத்தன்யத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் அத்தியஸ்தமாக இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு. அப்படியான அந்த திருக்கோடு நீ சொல்லக்கூடிய அந்த ஆத்தியாத்ம சம்பந்தம்ங்கிறது எல்லா பிரபஞ்சத்திலையுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது விஷயமாகத்தானே எல்லா வஸ்துவும் ஆகும். ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல ஒரே ஒரு வஸ்து தான் விஷயமாகிறது, இன்னொரு வஸ்து அவனால பார்க்க முடியல. ஒரு வஸ்து தான் அவனுக்கு தெரியுது, இன்னொரு வஸ்து தெரியாமல் இருக்கு. அது ஏன் அப்படின்னு நீங்க பதில் தெரியாது. ஏன்னா இருக்குங்கிறது ஒண்ணு, சைத்தன்யம் ஒரே ஒரு சைத்தன்யம் தான். அது எல்லாருக்கும் பொதுவான சைத்தன்யமாக இருக்கு. அந்த பிரபஞ்சமும் ஒரே பிரபஞ்சம் தான், எல்லாருக்கும் பொதுவான பிரபஞ்சம். அது அந்த இருக்குங்கிற சைதன்யத்துல அத்தியஸ்தமாக அப்படி இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே விதமான அந்த பிரபஞ்சம் எப்போதுமே தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா அது கிடையாது. ஒரு அப்படி அப்படி ஒத்துண்டோம்னா அப்ப அந்த பிரமாண பிரமேய விவகாரங்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணத்தை நாம உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இடமே இல்லாதது. அதனால நீங்க என்ன சொல்லலாம், இந்த திருஷ்ய சம்பந்தம் சொன்னீங்களே இது பிரயோஜனம் இல்லை. இதை தவிர அந்தந்த மனுஷனுக்கு தனியான அந்த விஷயத்தோடு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அவனுக்கு அந்த விஷய ஞானம் ஏற்படுறது அப்படின்னு நீங்க தனியா சொல்லுங்க. எவன் கண்ணை திறந்து பார்க்கிறானோ அவனுக்கு மாத்திரம்தான் நிறுத்தா போல இருக்கக்கூடிய கடன் தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. தன்னை திறக்காதவனுக்கு தெரியல, நிறுத்தா போல இல்லாதவனுக்கு தெரியல. அப்ப என்ன சொல்லலாம், இவனுடைய இந்திரியத்தினால ஒரு சன்னிகர்ஷம் சம்பந்தம் ஏற்பட்டு அப்புறம்தான் அந்த கடமானது இவனுடைய ஞானத்துக்கு விஷயமானது அப்படின்னு சொல்லணும். இது அதிகப்படியான சம்பந்தம். பொதுவாக திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் ஆத்தியாத்ம சம்பந்தம் சொன்ன போதும் இந்த சம்பந்தத்தை தனித்தனியாக ஒரு விவசாய பண்றதுக்கு அவசியம் சொல்லியாக இருக்குமானால் அந்த ஆத்தியாத்ம சம்பந்தத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சம்பந்தத்தை வச்சுட்டு நம்ம விவகாரத்தை நிர்வாகம் பண்ணணும். வீட்டுக்காரம் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் தியானத்துக்கும் ஜெயத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லலாம், சம்மானமா சங்கோகமா எல்லாமும் கேட்டு அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு தெரிஞ்சு வந்தாங்க. சரியான வராதுன்னு சொல்றவனும் ஒரு சம்பந்தத்தை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. அப்ப அந்த சம்பந்தத்தையே நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், அதையே வச்சு விடலாம். இதுக்காக ஆச்சாரிக சம்பந்தம் சொல்லிட்டு தியானேதது சர்வத்தியாகி திருஷ்யத்திய பிரம்மாத்மக திருக் அத்தியஸ்தத்வேதி கஸ்யசித் கதாசித் கஞ்சித் பிரதி பிரகாசாய त्वया अपि तत्तत् सन्निकृष्ट इन्द्रियजन्य तत्तद् आकार वृत्तिद्वारक एव अनावृत दृक् सम्बन्धः सूचितम्. அதுல ஒரு பிரக்ரியையும் ஒண்ணு சூச்சனம் பண்றார். சைதன்யத்துல சர்வ பிரபஞ்சமும் அத்தியஸ்தமாக இருந்தால் விருத்தி வருங்காலத்துலதான் அந்த பிரபஞ்சம் ஒருத்தனுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த விருத்தி வந்தா சைதன்யங்கிறது அதிஷ்டானம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது ஆவரண
இருக்கிறதுனால ஒரு திருஷ்யமும் அப்ப பிரகாசிக்கிறது இல்லை. அந்த ஆவரண பங்கம் வந்தால்தான் விஷயம் தெரியும். ஆவரண பங்கம் வரத்துக்கு விருத்தி தேவைப்படுறது. அதனால இவனுக்கு இந்திரிய சன்னிகிரகத்தினால வரக்கூடிய அந்தஸ்கரண விருத்தி விஷயாவச்சின்ன சைதன்யத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது. அப்போ அனாவிரதமான அந்த சைதன்யத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுனால விஷயம் இவனுக்கு பிரகாசிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லணும். பிரகாச சத்தியத்வேதி தத்வாரக ஏவ சம்பந்தோத்து. இப்ப விருத்தி வராமல் அந்த சம்பந்தம் இல்லை, விருத்தி வந்தால்தான் சம்பந்தம் வருது நீங்க சொல்றதோ இல்லையோ. அப்போ அதையே திருஷ்டிக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தமாக சொல்லுதலாமே. கிம் ஆத்தியாசிக சம்பந்த துர்வியகனா இதுக்காக இந்த ஆத்தியாசிக சம்பந்தம் ஒன்று சொல்றது. நகி பவதாம் விஞ்ஞானவாதினாம் இவ தத்தத் ஞானே தத்தத் அர்த்தாட்சாத ஸ்வீகாரமா. விஞ்ஞானவாதிகள் போல நீ சொல்லல. விஞ்ஞானவாதிகளாக இருந்தா ஒருத்தனையும் அப்படி சொல்லலாம். விஞ்ஞானவாதிங்கிறது பௌத்தம். பௌத்தனும் தியானத்துல விஷயம் அத்தியஸ்தம்னு சொல்றான். தியானத்தினுடைய ஆதாரம் தான் விஷயம், விஷயங்கிறது தனியாக இல்லை அப்படின்னு சொல்றான். தியானத்துல ஆரோபிக்கப்பட்ட ஆதாரமும் விஷயமாக சொல்லப்படுறது. ஆனால் அங்க என்ன விசேஷம்னு கேட்டா தத்தஜானே தத்ததர்த்த அர்த்தாதம். கடஞானத்துல கடம் அத்தியஸ்தம், படஞானத்துல படம் அத்தியஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். கடம்னு தெரியும் போது வர அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தினுடைய ஆகாரம் தான் கடங்கிறது. படம்னு தெரியும் போது வரக்கூடிய அந்த விருத்தி இருக்கு, அந்த விருத்தியுடைய ஆகாரம் தான் படங்கிற விஷயம். இப்படியாக அந்தந்த ஞானத்துல அந்தந்த வஸ்து அத்தியஸ்தம்னு அவன் சொல்றான். ஆனா உனக்கு அப்படி கிடையாது. அந்தந்த ஞானத்துல அந்தந்த வஸ்து அத்தியஸ்தம்ங்கிறது நீ ஒத்துக்கலே. ஏன் ஒத்துக்கலே? ஞானம்ங்கிறது சுத்த சைத்தன்யம்னு நீ வச்சுக்கலாம், அல்லது விருத்திபகித சைத்தன்யம்னாலும் சொல்லலாம். விருத்திய உபாதியாக சொல்லி விருத்தியோடு சேர்ந்த சைத்தன்யம் இப்படியாவது சொல்லலாம், இல்ல வெறும் சைத்தன்யம்னாலும் சொல்லலாம். வெறும் சைத்தன்யம்னு சொன்னா ஞானம் ஒன்றாக போயிடும். பல ஞானங்கள் இல்லை, கடஞானம் படஞானம் தனித்தனியான ஞானம் இல்லை, ஒரே ஞானத்துல எல்லாம் அத்தியஸ்தம். அந்தந்த விருத்தியோடு சேர்ந்த சைத்தன்யம் அப்படின்னு சொன்னால் விருத்தி பின்னமானதுனால விருத்தியோடு சேரக்கூடிய சைத்தன்யமும் உபாதி செய்ததுனால பின்னமாக ஆகலாம். ஆனாலும் அதுக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் வருது தப்பு. ஏன்னா அதிஷ்டானங்கிறது சத்தியமாக இருக்காங்க. உபாதியோடு சேர்ந்து பின்னமாக ஆகக்கூடிய அந்த சைத்தன்யத்தை மித்யாங்கிற கோவில நீங்க சேர்ந்து, அப்ப பொய்யான அந்த சைத்தன்யம், மித்யாபூதமான அந்த சைத்தன்யம் எதுக்குமே அதிஷ்டானம் ஆக முடியாது. அதனால உபாதியோடு சேர்ந்த உத்தியவட்சன்ன சைத்தன்யம்னு சொல்றோமே, அந்த சைத்தன்யத்துல விஷயத்துக்கு அதிஷ்டானம் சொல்றது ஒரு சித்தாந்தப்படி தப்பு. ஏன்னா அதிஷ்டானங்கிறது எப்போதும் சத்தியமாகும். சுத்த திருக்கா வதோ பேதாவா. சுத்த திருக்குனா சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யங்கிறது சத்தியம், அதிஷ்டானமாகிறதுக்கு யோக்கியமானது. ஆனால் அதுல பேதம் கிடையாது. பேதம் இருந்தால்தான் உங்களுக்கு லோக விவகாரம் சரியாகும். உபாதியை வச்சு அந்த சைத்தன்யத்துல பேதத்தை உண்டு கொண்டேன்னு சொன்னா உபாதி விசிஷ்டாயாக திருஷகாங்கிறத சேர்த்துக்கலாம். உபாதியோடு கூடின சைத்தன்யம் சின்னமானாலும் சின்னமான ஆயிடுச்சு. ஆனா இப்ப சத்தியம் இல்லை, அது மித்யாபூதமாயிடுச்சு. கதாதிபத்து சத்தியா அப்படி மித்யாத்வே அதுவும் மித்திய ஆயிடுச்சு. மித்திய ஆயிடுச்சுன்னு சொன்னா அதிஷ்டானத்துவா இருக்கா, மித்யாபூதமானவத்து அதிஷ்டானமா. பிரகாசஸ்ய சாட்சாத் ஸ்வசம்பிருஷ்ட பிரகாசகத்துவ நியமேன சைதன்யஸ்ய பரம்பரா சம்பந்தேன விஷய பிரகாசகத்துவ அயோகா. இவர் என்ன சொல்றாருன்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை விட்டு கொடுக்க முடியாது. வெறும் சித்தாந்தம் கூட வேண்டாம், சைதன்யத்துக்கும் அந்த திருஷ்யமான விஷயத்துக்கும் ஆத்தியாசிக சாதாரணங்கிற ஒரு சம்பந்தத்தை எப்போதுமே விட முடியாது. அது அவசியம் வேண்டும். விருத்தியால வந்த சம்பந்தம் பிரகாசகம் ஆகாது. எப்படின்னு கேட்டா, இப்ப மனசுல பிரமாணங்கள்னாலே ஒரு விஷயாகாரமான விருத்தி ஏற்படுறது. இந்த விருத்திக்கும் அந்த விஷயத்துக்கும் ஆகாராட்சமான ஒரு சம்பந்தம் இருக்கு.
இந்த விற்த்தியில சைத்தன்யத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப சைத்தன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் விற்த்திய துவாரமாக கொண்ட ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. இந்த சம்பந்தமே போருமே. எதுக்கு அந்த சைத்தன்யத்துல விஷயம் கதாதி ரூபமான விஷயம் அத்தியஸ்தம்னு சொல்லணும்? இதுதான் நியாயாமத்தம் கேட்கிற கேள்வி. இவர் என்ன சொல்றாருன்னா, விற்த்திங்கிறது ஒரு ஜட பதார்த்தம், இது விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியாது. அப்ப சைத்தன்யம் தான் பிரகாசம், சைத்தன்யம் தான் அந்த கடத்தை பிரகாசப்படுத்தணும். பிரகாசத்துக்கு ஒரு சாமான்யமான நியமம் என்னன்னு கேட்டா, அது சாட்சாத் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பிரகாசப்படுத்தும். பரம்பரா சம்பந்தம் உள்ள விஷயத்தை பிரகாசப்படுத்தாது. இப்ப சைதன்யத்துக்கு விற்த்தியோடு சம்பந்தம், விற்த்திக்கு விஷயத்தோடு சம்பந்தம்னு சொன்னா, சைதன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் நேரான சம்பந்தம் இல்லை. நேர சம்பந்தம், சாட்சாத் சம்பந்தம் இல்லை. விற்த்தியை நடுப்புற துவாரமாக கொண்டு வந்த சம்பந்தம் பரம்பரா சம்பந்தம் தான் இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சைதன்யம் விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியாது. ஆகையால ஒரு சாட்சாத் சம்பந்தங்கிறது தேவைப்படுறது. இந்த சுபாவத்தை நீங்க எங்க பார்த்தீங்க? பிரகாசங்கிறது சாட்சாத் சம்பந்தப்பட்டிருந்தா தான் விஷயத்தை பிரகாசப்படுத்தும். எங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, சாதாரண லோகத்துல உள்ள பிரகாசத்துல இதை பார்க்கலாம், பிரதீபத்துல பார்க்கலாம். இந்த வெளிச்சம் எதுல நேரடியா படுறதோ, எந்த வஸ்துவில படுறதோ அந்த வஸ்துவை பிரகாசப்படுத்துறது. வெளிச்சம் ஒரு வஸ்துவில படுறது, அந்த வஸ்துவோட ஒட்டிட்டு இன்னொரு வஸ்து இருக்கு, ஆனா அதுல வெளிச்சம் படல. அப்பேற்பட்ட சமயத்துல அந்த வஸ்துவை இந்த பிரகாசத்துல பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. பிரகாசம் நேரடியா அந்த வஸ்து மேல விழுந்தால்தான் அந்த வஸ்துவை பார்க்க முடியுமே தவிர, பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வஸ்துவோடு ஒட்டின்னு இருக்கக்கூடிய பிரகாசம் படாத இன்னொரு வஸ்துவை இந்த பிரகாசம் பிரகாசப்படுத்தாது. அதனால பிரகாசம் சாட்சாத் சம்பந்த வஸ்துவை தான் பிரகாசப்படுத்தும் அப்படின்னு ஒரு நியமம். இதே மாதிரி சைதன்ய பிரகாசமும் இதே மாதிரிதான், அதுவும் இதே நியமம் தான். அதுவும் நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பிரகாசப்படுத்தும். அப்படியானால் விற்த்திய துவாரமாக கொண்ட சம்பந்தம் அதுக்கு உபயோகம் இல்லை பிரகாசப்படுத்துறது. அந்த விற்பி எதுக்காகங்கிற விஷயத்தை நாம அந்த பிரதிகர்ம விவஸ்தையில விசாரிக்க போறோம். அப்ப நேர் சம்பந்தம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் ஆத்தியாதிக சம்பந்தம் சொல்றோம். ஆத்தியாதிக சம்பந்தம்னு ஒரு சம்பந்தம் இல்லை. அதனால அது என்னதுன்னு சொன்னா சாதாரணம் தான். அந்த சைத்தன்யத்துல இந்த சகல பதார்த்தமும் அத்தியஸ்தமாக இருக்கு. சுத்தியில ரஜதம் அத்தியஸ்தமான மாதிரி. அப்ப என்ன இருக்கு? என்ன ரெண்டு பேர் என்ன சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தம். ஒரே சாதாரண சம்பந்தம்ங்கிறது நேர் சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை வச்சுதான் பிரகாசப்படுத்துறது. பிரகாசத்துக்கு அந்த விஷயங்கள்லாம் விஷயமாகுது. அதாவது விஷயங்களை பிரகாசப்படுத்துறது சைத்தன்யம். ஆக விற்த்திங்கிறது ஆவரண பங்கத்துக்காக தேவையாக இருந்தாலும் விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக அத்தியாசத்தினால வந்த ஒரு நேர சம்பந்தம், சாதாரண சம்பந்தம் சொல்லித்தான் இந்த சம்பந்தம் போருமேனு நீ சொல்ல முடியாதுன்னு அத்வைதத்துக்காக பதில் சொல்றேன். பிரகாசத்திய சாட்சாத் சம்பிருஷ்ட பிரகாசகத்துவ நியமேன சைதன்யஸ்ய பரம்பரா சம்பந்தேன விஷய பிரகாசகத்துவ அயோகா நகி பிரதீபா பரம்பரா சம்பந்தம் பிரகாசயதி. பிரதீபம் பரம்பரா சம்பந்தத்தை கொண்டு ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தாது. அதா விஷயாதிஷ்டான சைதன்யம் அனாவிருதமேவ பிரகாசம். அதனால அந்த விஷயத்துக்கு அதிஷ்டானமாக கூடிய சைதன்யம் இருக்கு, அது பிரகாசனம். அதுவும் எப்போ பிரகாசனம் சொன்னா ஆவரணம் இல்லாத சமயத்துலதான். ஆவரண பங்கம் வந்தாதான் பிரகாசம். அந்த ஆவரண பங்கம் எப்படி வரும்னா அதுக்கு விற்பி தேவைப்படுறது. ஆவரண பங்கத்த விற்த்தியா அதா விற்பே பூர்வம் ஆத்தியாதிக சம்பந்தே வித்தியமானே அப்படி திருஷ்ய அப்பிரதீதிக்கு உபகரணா. அதனால இந்த ஆத்தியாதிக சம்பந்தம் எப்போதும் இருந்தாலும் அது ஆவரணமாக இருக்கிறதுனால ஆவரண சங்கம் வரத்துக்காக விற்பி தேவைப்படுறது. விற்பி வரத்துக்கு முன்னாடி அந்த ஆவரண பங்கம் இல்லாததுனாலே அந்த விஷயம் பிரகாசித்து தெரிகிறது. அதையேவ விற்பி பிரதிபிம்பித சைதன்யஸ்ய பிரகாசகத்வே ஆத்தியாதிக சம்பந்தஸ்ய அசந்திரதாபாசக கடாபிவ்யக்த சைதன்யஸ்ய பிரகாசகத்வே ஆவश्यकेन விற்பி பிரதிபிம்பித
சைதன்யேனைவ கட பிரகாசோபபத்து ததனுஷ்டானசித் அபிவியக்தி கல்பனா அயோகா இது நிரந்தரம். நியாயாமத்துக்காரர் இன்னொரு யோகம் வேற சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இது பெரிய பிரக்கிரியை தான். நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த விருத்தின்னு ஒண்ணு சொல்றோம். ஆமா, நம்மளுடைய பிரத்யட்சத்துல மாத்திரம் எடுத்துன்னு சொல்லலாம். இப்ப வெளியில உள்ள கட்டம் எப்படி பிரகாசம் நமக்கு தெரிகிறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த சக்ஷுரிந்திரியம் அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல போய் இடிக்கிறது, சஞ்சோகத்தை அடையிறது. அது சஞ்சோகத்தை அடையும் போதே மனசு கூட அந்த பாக்கிய விஷயத்தோடு சம்பந்தப்படுறது. அது வெளியில வருதா, வெளியில அப்படி பிரபய மாதிரி வெளியில வருதுன்னு சொல்றாங்க. அந்த பாக்கிய விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது அது அந்த மனசுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பரிணாமத்துக்கு விருத்தின்னு பேர். எந்த விஷயத்தோடு சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்துல ஆகாரம்னு அது சொல்றது, சதாகாரமான விருத்தி ஏற்படுறது. அந்த விருத்தி எப்படின்னு கேட்டா அதை நம்ம தியானம்னு சொல்றோம். அது ஏன் தியானம்னு சொல்றோம்னா, அந்த விருத்தியில சைத்தன்ய பிரதிபலனம் இருக்கு, இதாபாரம். அந்த சைத்தன்யத்துக்கு அந்த விருத்தியில பூர்த்தமாக பிரதிபலிப்பு இருக்கிறதுனாலே அதையே நாம தியானம்னு சொல்றோம். இதே சமயத்துல அந்த கடம் இருக்கு, கடம்ங்கிறது நியாயமா தியானத்தினால பிரகாசமாகணும். ஆனா அந்த தியானம்னா சைத்தன்யம் தான். சைத்தன்யம் கடத்திலையும் இருக்கு. கடம் இருக்கிற இடத்துல சைத்தன்யம் இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த சைத்தன்யம் ஆவரணம் ஆகி இருக்கு, ஆவృతமாக இருக்கு. அதனால இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கடம் தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த விருத்தி இந்த கடத்துக்கு போகும்போது, கடத்தோட சம்பந்தப்படும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆவரணம் இருக்கு அஜ்ஞானம், அது விநாசத்தை அடையுது. விநாசத்தை அடையும் போது இப்போ கடம் பிரகாசிக்கிறது சைத்தன்யத்தினால். இப்போ கடமும் பிரகாசிக்கிறது, கடாகாரமான விருத்தியும் பிரகாசிக்கிறது. ரெண்டுமே ஒரே சைத்தன்யத்தினால பிரகாசிக்கிறது. இப்ப இவர் கேட்கிறார் நியாயாமதக்காரர், விருத்தியில ஒரு சைத்தன்யம் பிரதிபிம்பிக்குதுன்னு சொன்னாரு. விருத்தியில விழுந்த சைத்தன்ய பிரதிபிம்பம் தான் அந்த கடத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றீங்களா, இல்ல கடத்துல ஆவரண பங்கம் வந்து பிரகாசிக்கக்கூடிய அங்க மாத்திரம் ஆவரண பங்கம் வருமா, வெளியில எல்லாம் ஆவரண பங்கம் வரல. அந்த கடம் பிரகாசிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு மாத்திரம் அந்த இடத்துல அந்த ஆவரணம் போச்சு இந்த விருத்தி வந்த காலத்துல. அப்படி அந்த கடம் இருக்கிற இடத்துல மாத்திரம் கடாவட்சின சைத்தன்யம் சொல்றது, அது விஷய சைத்தன்யம்னு சொல்றது. அந்த விஷயத்துல ஆவரண பங்கம் வந்து அபிவியக்தியான சைத்தன்யம் கடத்தை பிரகாசப்படுத்துறதா? அதாவது கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைத்தன்யம் எது? விருத்தியில பிரதிபலித்து இருக்கே அதுவா, அல்லது அந்த கடத்திலேயே அபிவியக்தமாக இருக்கக்கூடிய சைத்தன்யமா அப்படின்னு ரெண்டு விகல்பம் பண்ணினாங்க. ரெண்டுமே சரியில்லை, ரெண்டுலையும் தோஷம் இருக்குங்க. எப்படி கேட்டா, விருத்தி பிரதிபிம்பித சைதன்யத்தை கடப்பிரகாசகத்தை ஆத்தியாசிக சம்பந்தத்தை அசந்திரதா பார்த்தா. கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடியது அந்த அந்தःகரண விருத்தியில பிரதிபிம்பமான சைதன்யம் அப்படின்னு சொன்னால், பிரதிபிம்பமான சைதன்யத்துல அந்த கடத்துக்கு அத்தியாசம் கிடையாது. அது வந்து வெறும் சைதன்யத்துலதான் அத்தியாசம். விருத்தியில பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பத்துல போய் கடத்துக்கு அத்தியாசம் கிடையாது. அப்படி சொன்னா விருத்தியில விருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரதிபிம்பமே, அதுக்கு முன்னாடியே கடம் இருக்கு. ஆகையால விருத்தியில பிரதிபிம்பமான சைதன்யத்துல அந்த கடம் அத்தியஸ்தமானது சொல்லவே முடியாது. சொன்னாத்தான் ஆத்மாதிக சம்பந்தம் நீங்க சொல்லி ஒட்டும். எந்த சைதன்யம் கடத்தை பிரகாசப்படுத்துறதோ அந்த சைதன்யத்துக்கு தான் அந்த கடம் திருஷ்யமாகும். இருக்குன்னு சொல்லி அந்த பிரகாசப்படுத்தக்கூடிய சைதன்யத்தை வாங்கிட்டோம்னா அதுக்கு விஷயமாகும் போது அந்த கடம் திருஷ்யமாகும். விருத்தியில பிரதிபிம்பமான சைதன்யம் இப்ப திருஷ்யனை வச்சிருந்தோம்னா அப்போ அந்த கடத்தை அதுக்கு திருஷ்யமாக சொல்லணும். அப்ப இது ரெண்டுக்கும் மத்தியில தான் ஆச்சாரிய சம்பந்தம் நீங்க சொல்லணும். அது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரதிபிம்பம் வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த கடம் இருக்கு. ஆக இந்த பட்சத்தை நீங்க எடுத்துக்க முடியாது. இன்னொரு பட்சத்துக்கு போவாங்க, கடத்துல அபிவிருத்தியான அந்த சைத்தன்யம் தான் கடத்தை பிரகாசப்படுத்துறது. சுத்தியில பிரதிபலனம் இருக்கட்டும், அது வேற காரியத்துக்காக தேவைப்படுறது. ஆனா கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைத்தன்யம் என்னவோ அங்கேயே கடத்திலேயே இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான். இப்படி சொல்லலாம்.
சொல்றா, அதுக்கு சொல்றா घटाभिव्यक्त चैतन्यस्य घट प्रकाशकत्वे आवश्यकेन वृत्ति प्रतिबिंबित चैतन्येनैव घट प्रकाशोपपत्तौ तद अधिष्ठानத்தில் அபிவியக்தி கல்பனா அயோகா. அவர் சொல்றார், கடத்துல அந்த சைத்தன்யம் எப்போதும் இருக்கு, ஆனா கட பிரகாசம் வரல. அப்ப என்ன சொல்லலாம், இந்த விருத்தி பிரதிபலனா இருக்கேன், இது வராததுனாலதான் அந்த கடம் தெரியல, கட பிரகாசம் தான் சொல்லலாம். அப்ப கடம் உங்களுக்கு தெரியறதுக்கு நிச்சயமாக இந்த விருத்தி பிரதிபலன சைத்தன்யம்னு ஒண்ணு வேண்டியிருக்கு. இது அவசியம். அதாவது இத வர்ஜனம் பண்ண முடியாது, இது இல்லாமல் கடம் பிரகாசங்கிறது ஏற்படவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஆவசியமான இந்த விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யத்தையே அந்த கடப்பிரகாசத்துக்கு ஏதுவாக சொல்லிடலாம். எதுக்காக இந்த விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யத்தையும் வச்சுக்கிட்டு இதுக்கு மேல அந்த கடத்துல ஆவృతமா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துல ஆவரண சம்பந்தங்கள்லாம் வருது, இதெல்லாம் கல்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படியே விட்டுவிடலாமே கேட்டா, அப்ப ஆத்மாகிக சம்பந்தம் வேண்டியதில்லை, தேவையில்லைன்னு நீங்க சொல்லணும். ஆத்மாகிக சம்பந்தத்தை விட்டு கொடுத்துட்டா அப்ப என்ன ஆகும்னா ஜெகன் மித்யாத்வம் சொல்றதுக்கு அனுகூல தர்க்கம் இல்லாத திருஷ்யமாக இருந்தால் மிச்சையாக இருக்கணும். என்ன அவசியம், திருஷ்யமாக இருந்துட்டே அது சத்தியமாகலாமே அப்படின்னு தான் அவன் கேட்டான். நீங்க சொல்ற ஹேதுவுக்கு சாத்தியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன யுக்தி, அந்த யாப்திக்கு கிரகிக்கிறதுக்கு யுக்தி இல்லையேன்னு கேட்டான். இவர் என்ன சொன்னாருன்னா, அது திருஷ்யமாக ஆகணும்னா முதல்ல மிச்சையா இருந்தா தான் முடியும், இல்லாட்டா திருஷ்யம் ஆக முடியாது. ஏன்னா திருஷ்யங்கிறதுல திருஷ்டுக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் தெரிகிறது. அந்த சம்பந்தத்தை விசாரித்து பார்த்தோம்னா கடைசியில போய் ஆத்மாகிக சம்பந்தத்துல போய் முடிகிறது. அதனால அது திருஷ்யமாகணும்னு சொன்னால் அப்ப அது அசத்தமாக தான் இருந்தாலும் அப்படி கொண்டு போனார்த்தியா, அது இப்ப போயிடும். விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம் தான் இருக்கு, அதுதான் விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா இந்த திருஷ்யம் இருக்கு. இது விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யத்துல அசத்தம்னு சொல்லவே முடியாது. ஆனா உங்க முதல்ல அனுமானம் இருக்கு, அதுவரை கெட்டு போயிடலாம். அதான் அதுக்காக அவருக்கு கேட்டா இதுக்கு இவர் பதில் சொல்றார், இது நிராசனம் அவர் சொன்னதாக இருக்கு. என்ன, விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம் வேண்டாம்னு நான் சொல்லல, அது ஆவரண பங்கத்துக்கு தேவைப்படுறது. ஆனா கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடியது விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம் இல்லை, கடத்திலேயே அபிவிருத்தியான சைத்தன்யம் தான். அப்படிதான் நம்ம சொல்லணும். அதுதான் அதுக்கு அதிஷ்டானம். ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு, இப்படி சொல்லலைன்னு சொன்னால் பிரத்யக்ஷத்துக்கும் பரோட்சத்துக்கும் வித்தியாசம் தெரிகிறதே, அந்த வித்தியாசம் இல்லாத போயிடும். பரோட்ச விலக்ஷண உடதரம் விவகாரார்த்தம் விஷயாதிஷ்டான சைதன்ய அபிவிருத்தி கல்பனாயாக யூக்தத்வா. சொல்லல, பரோட்சத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரிகிறது, அனுபவத்துல இருக்கு. பரோட்சமாக அக்னியா தெரிஞ்சுக்கிறதுக்கும் பருவதத்துல அக்னி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேர போய் பார்க்கறதுக்கும் ரெண்டும் அக்னி ஞானம் தான். ஆனா வித்தியாசம் தெரியுது இல்லையா, இது ஸ்புடமாக இருக்கு. பிரத்யட்சமா பார்த்தோம்னா ஸ்புடமாக இருக்கு, பரோட்சமா இருந்தால் அவ்வளவு ஸ்பஷ்டமாக இல்லை. இந்த ஸ்புடம் அஸ்புடம்ங்கிறத ரொம்ப சரியா நம்ம தீர்மானமா சொல்ல முடியாது. சில சமயம் என்ன ஆகும்னா, பிரத்யட்சமா பார்த்தா தெரியறதை விட அதிகமாக சப்தாதி பிரமாணங்கள்னாலதான் தெரியும். பிரத்யட்சமா பார்த்தா தெரியாது, அதுக்கப்புறம் அதை பத்தி இன்னொருத்தர் நிறைய சொன்னார்னு வச்சுங்களேன், அப்ப நிறைய தெரியும். அது இன்னும் ஸ்பஷ்டமாக நேர ஒரு வஸ்துவை பார்த்துட்டு வந்திருக்கோம், அதை வஸ்துவை ஒன்றும் தெரியாது. ஆனா அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இன்னொருத்தர் வாத்தியார் எடுத்து சொல்லும் போது பிரச்சனை நல்ல நானா தெரியுது இல்லையா. அப்ப எது ஸ்பஷ்டம், பிரத்யட்சமா பார்த்தது ஸ்பஷ்டமா இது ஸ்பஷ்டமா அப்படின்னு அது சரியா சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு விஷயம் குடத்தரம் ஏன் சொல்றாங்கன்னா, பரோட்சமான பிரமாணம், பரோட்ச பிரமாணம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு சொல்றேன். பல விஷயங்கள் பரோட்ச பிரமாணத்தால தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கு நாம பரோட்ச பிரமாணத்தை பல தடவை உபயோகப்படுத்தணும். ஒரே ஒரு பிரமாணத்தை வச்சுட்டு ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அக்னி பூமம் இருக்கு அப்படின்னு வச்சிருந்தோம்னா ஒரு அனுமானத்துல அக்னி இருக்கு அவ்வளவுதான் அதுல தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த அக்னி எங்க இருக்கு அதனுடைய விசேஷங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது.
இதை பத்தி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னொரு பரோட்ச பிரமாணத்தை தேடணும். ஒரு சப்த பிரமாணம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததுன்னு சொன்னா அதை விட அதிகப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னொரு சப்த பிரமாணத்தை சொல்லணும். அந்த வாக்கியார் வரைக்கும் நிறைய சப்த வாக்கியங்களை பிரயோகம் பண்ணினா ஒவ்வொரு வாக்கியத்தினால கொஞ்சம் 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 கொஞ்சமா சேர்த்து நம்ம நிறைய சப்த பிரமாணம் மூலமாக அத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு, இது ஒரே தடவை பார்த்ததுல பல விஷயங்களை சந்திரம் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம பிரத்யக்ஷ பிரமாணத்தினால விஷயத்தை பார்த்துட்டு அதை சொல்றதுக்கு நிறைய சப்தங்களை சொல்ல வேண்டியது வாக்கியங்கள். ஒரு தடவை பார்த்ததை விவரிக்கிறதுக்கு பல வாக்கியங்களை சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்றது? இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் ஒரே தடவைல அது பல விஷயங்களை கிரகிச்சு கொடுக்கறது குடத்தரம். அதனால குடத்தரம். இப்போ தூமம் இருக்குங்கிறத வச்சுட்டு அக்னி இருக்குற மாத்திரம் சொல்லலாம். ஆனா அந்த அக்னி எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இது நேர பார்த்தான இவ்வளவு சமாச்சாரம் ஒரே பிரத்யக்ஷ பிரமாணம் தெரிவிச்சு. அதனாலதான் பிரத்யமா பார்த்துட்டாங்கன்னா விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, குடத்தரம் அப்படின்னு சொல்றாங்க. பரோட்சமாக தெரிஞ்சுட்டாங்க குடம் நானா தெரிகிறது, அவ்வளவு மாத்திரம்தான் வச்சுக்கலாம். இந்த வித்தியாசம் ஏன் ஏற்படுது? இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த நீ சொல்றபடி விருத்திங்கிறது ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. பரோட்ச ஸ்தலத்திலையும் இருக்கு, பிரத்யக்ஷ ஸ்தலத்திலையும் இருக்கு. விருத்தியில சைத்தன்யத்தினுடைய பிரதிபலனங்கிறது ரெண்டு இடத்துலயும் சமானமாக இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டு இடத்துலயும் சமானமாக இருக்கும் போது ஏன் இந்த வித்தியாசம் பரோட்சத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும்? இப்ப நான் சொல்லுவேன், என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, பரோட்சஸ்தலத்துல அந்த விஷயத்துல சைத்தன்ய அபிவிருத்தி ஏற்படலை. ஏன்னா விருத்தி விஷய பரியந்தம் போகாததுனால அந்த விஷயத்துல சைத்தன்யத்துல உள்ள ஆவரணம் சொந்தமாகவே இல்லை. பிரத்யக்ஷஸ்தலத்துல என்ன ஆகுதுன்னா, விருத்தி விஷய பரியந்தம் போகிறதுனால அந்த விஷயத்திலேயே சைத்தன்யத்துக்கு ஆவரண சங்கம் அபிவிருத்தி ஆனதுனால ரொம்ப ஸ்பஷ்டமான அந்த விஷயம் தெரியுது. ஆனா இந்த வித்தியாசம் சொல்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சிருந்திருக்கேன். ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்றேன். கொஞ்சம் குரு கூட்டமா இருந்தாலும் மீண்டு போகிறதா இருந்தாலும் பரவாயில்லைன்னு இந்த பிரச்சனையை. அதனால நியாயாமிரதக்காரர் கேட்ட கேள்விக்கு பதிலாயிடுச்சு. விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம் மாத்திரம் விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு போராது. அதை மாத்திரம் வச்சிருந்தோம்னா நமக்கு பிரத்யக்ஷத்துக்கும் பரோட்சத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். பரோட்ச விலட்சண சுதந்திர விவகாரார்த்தம் விஷயாதிஷ்டான சைத்தன்ய அபிவிருத்தி கல்பனாயாக இருக்கிறது. சுத்த சைத்தன்யस्य சர்வசாட்சாத்காராத் பூர்வம் ந அபிவிருத்தி அபிவியக்தஸ்ய கடாத்யவச்சின்ன சைத்தன்யस्य ந தத் அதிஷ்டானத்வம். ஆத்மாஸ்ரயாதி வாக்கியம். இப்போ ஒரு வர்றதா இல்லை, சொன்னதுனாலையும் கேள்வி கேட்டுறேன். என்ன சொல்ற? விஷயத்துல சைத்தன்யத்துக்கு அபிவியக்தி வருது அப்படின்னு சொல்றே. அபிவியக்தினா என்ன? அங்க உள்ள அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தி. அந்த சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அஜ்ஞானத்துக்கு நிவர்த்திங்கிறது தான் அங்க அபிவியக்தின்னு நீங்க சொல்லணும். அங்க விஷயத்துக்கு அதிஷ்டானமான சைத்தன்யங்கிறது என்ன? சுத்த சைத்தன்யம்னு வச்சுக்கணும். சுத்த சைத்தன்யமாக இருந்தால் அந்த சுத்த சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ணக்கூடிய அஜ்ஞானம்ங்கிறது மூல அஜ்ஞானம் இல்லையா? அது எப்ப நிவர்த்தியாகும்? பிரம்ம சாட்சா்காரத்துக்கு முன்னாடி அது நிவர்த்தியாக போறதில்லை. கடைசி சாட்சா்காரம், கடைசி சாட்சா்காரம், சரம சாட்சா்காரம் அது வரத்துக்கு முன்னாடி அந்த கடைசி சாட்சா்காரம் வரத்துக்கு முன்னாடி அந்த சைத்தன்யத்துல உள்ள ஆவரணம் நிவர்த்தியாக போறது இல்லை. அது நிவர்த்தி ஆனாதான் கடமை பிரகாசிக்கணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு விவகாரமும் நடக்காது இல்லையா? சுத்த சைத்தன்யத்திய சர்வசாட்சா்கார பூர்வம் அபிவியக்தி வராது. அபிவியக்தி வராது. சரி, சுத்த சைத்தன்யம்னு வச்சுக்குவாண்டா, ஏதோ ஒரு அவசிய சைத்தன்யம் அப்படி வச்சுக்கோமே, கடாவசிய சைத்தன்யம் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேணும்னா வரலாம். கடாவச்சின்ன சைத்தன்யம் கடாவச்சின்ன சைத்தன்யம் சின்னமாயிடுச்சு. இப்ப சைத்தன்யம் அந்த கடாவச்சின்ன சைத்தன்யம் அதுல உள்ள ஆவரணம் இந்த விருத்தி வந்ததுனால நிவர்த்தி ஆயிடுச்சு, அபிவியக்தம் ஆயிடுச்சு சொல்றது சரியா இருக்கு. ஆனா இப்படி சொன்னால் அந்த கடாவச்சின்ன சைத்தன்யம்
கடத்துக்கு அதிஷ்டானமாக முடியும். ஏன்னா கடாவட்சண சைத்தன்யம் மித்தியாச்சே, அது எப்படி அதிஷ்டானம் சொல்றது? அது அதிஷ்டானம்னு சொல்லல. அந்த அதிஷ்டானத்துலதான் அந்த கடம் அத்தியஸ்தம், அதாவது அத்தியஸ்த சம்பந்தம் வந்து எப்படி சொல்ல முடியும்? கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த சைத்தன்யத்துல கடம் அத்தியஸ்தமாக இருந்தா தான் ஆத்தியாத்மிக சம்பந்தம் சொல்ல முடியும். எந்த சைத்தன்யம் அபிவியக்தி அடையிறதோ அதுதான் கடத்தை பிரகாசப்படுத்தும். அதுவும் ஒத்துண்டாக வேண்டிய நியமமா இருக்கு. அப்ப கடாவட்சின்ன சைதன்யத்துக்கு தான் ஆவரண அங்கம் வந்து அபிவியக்தின்னு சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும்? ஆத்தியாத்மிக சம்பந்தம் போச்சு. சரி, கடாவட்சின்ன சைதன்யம் கடகா அத்தியஸ்தா அப்படி சொல்லிடுவோமே. அதாவது கடத்துக்கு அதிஷ்டானம் எந்த சைதன்யம்னா வெறும் சைதன்யம் இல்லை, கடாவட்சின்ன சைதன்யம் தான் கடத்துக்கு அதிஷ்டானம் அப்படி சொல்லலாம்னு கேட்டா இது ஆத்மாசிரியமாக இருக்கு. கடம் வந்ததுக்கு அப்புறம் தானே கடாவட்சின்ன சைதன்யம் ஆகும். கடாவட்சின்ன சைதன்யம் ஆனதுக்கு அப்புறம் தான் கடமே அதுக்கு அதில் அத்தியஸ்தம் பண்ண முடியும் இல்லையா? முதல்ல கடாவட்சின்ன சைதன்யம் இருந்தா அப்ப அதுல கடம் அத்தியஸ்தம்னு சொல்லலாம். கடம் வந்தா தான் கடாவட்சின்ன சைதன்யமே ஆகலாம்னு சொன்னா இது ஆத்மாசிரியம். கடம் வரதுக்கு கடமே தேவைப்படுது, முன்னாடியே இருக்கணும். அதனால இது சொல்லவே முடியாது. ஆத்மாசிரியங்கிறது ஒரு நடன் தன்னுடைய ஸ்கந்தத்து மேலேயே ஏறி உட்கார்ந்து ஏறவை நிற்கிறதுங்கிறது முடியாது இல்லையா? அதை போல இது அந்த கடம் அது மேலேயே இருக்கு, அதுலயே இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எப்படியும் உங்களுக்கு அந்த ஆத்தியாத்மிக சம்பந்தம் உபயோகம் இல்லை. இதுக்கு பதில் என்ன சொல்ற? வேறதான் பதில் சொல்ல வேண்டியது. சர்வசாட்சா்கார பூர்வமபி சுத்த சைதன்யஸ்ய அவித்யாவசாத் அதிஷ்டான பூதஸ்ய மூலாஜ்ஞான நிவೃತ್ತಿ லக்ஷண அபிவ்யக்தி அபாவேபி தத் அவஸ்தா விசேஷாதி நிவೃತ್ತಿ லக்ஷண அபிவ்யக்தியா விஷய பிரகாசக ஸ்வோபவத்தே. நான் கடாவட்சின்ன சைதன்யம் அப்படிலாம் சொல்லல, சைதன்யம் தான் அதிஷ்டானம். ஆனா அந்த சைதன்யத்துல பல விதமான ஆவரணங்கள் உண்டு. மூலாவித்யன்னு ஒண்ணு, அதனால வரக்கூடிய ஆவரணம் ஒரு விதமான ஆவரணம். அந்த ஆவரணம் வந்து அந்த கர்ம சாட்சா்காரம் ஆத்ம சாட்சா்காரம் வந்தால்தான் நிவர்த்தியாகும். ஆனால் அதை தவிர அதுக்கு சிசுவாக மூலாஜ்ஞானத்துக்கு சிசு மாதிரி நிறைய அஜ்ஞானங்கள் இருக்கு. அவஸ்தா அஜ்ஞானங்கள் சொல்லு, ஸ்தூலாஜ்ஞானம்னு சொல்றாங்க. அதுக்கு பல பேரெல்லாம் இருக்கு, சின்ன சின்ன அஜ்ஞானங்கள். இந்த அஜ்ஞானங்களும் அதை ஆவரணம் பண்ணி வச்சு பல்லவா வித்யா சொல்றாங்க. அதுக்கு சொன்ன பல பேர்கள் இருக்கு. அவஸ்தா அஜ்ஞானம், ஸ்தூலா வித்யா, இதுதான் நிறைய பேர் இருக்கு. அந்த இந்த அவித்ய ஒரு ஆவரணத்தை பண்ணி வச்சுருக்கு. இந்த விருத்தி வரும்போது அந்த ஆவரணம் விருத்தி ஆயிருக்கு. இந்த அபிவியக்தி தான் எனக்கு வாங்கணும். விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு மூலா வித்யா நிவர்த்தி வேண்டியதில்லை. இந்த சாதாரண அவித்யா ஒண்ணு இருக்க ஸ்தூலா வித்யா, இந்த அவித்யுடைய நிவர்த்தி வந்தால் போதும். இந்த அபிவியக்திங்கிறது தான் எனக்கு அபீஷ்டமா இருக்கு. இப்ப இதனால என்னாச்சு? ஆத்தியாத்மிக சம்பந்தம் பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. ஆத்தியாத்மிக சம்பந்தத்துக்கு ஒரு கெடுதலும் இல்லை. அதே சமயத்துல விஷயத்துல அபிவியக்தி வருது, அஜ்ஞான நிவர்த்தி வருது, அது வரணுங்கிறதும் அவசியமா இருக்கு. அதனால ரெண்டுக்கும் ஒரு விரோத பரிகாரமா இருக்கு. சர்வசாட்சா்கார பூர்வமபி சுத்த சைதன்யஸ்ய அவித்யாவசாத் அதிஷ்டானஸ்ய சர்வசாட்சா்கார பூர்வமபிங்கிறது எங்க அன்வயிக்கிறதுன்னு சொன்னா அவஸ்தா விசேஷா நிவೃತ್ತಿ லக்ஷண அபிவ்யக்தியா. சர்வசாட்சா்காரம் வந்தால் மூலாஜ்ஞான நிவೃತ್ತಿ ரூப அபிவ்யக்தி. சர்வசாட்சாரம் வரத்துக்கு முன்னாடி அவஸ்தா விசேஷ அஜ்ஞான நிவೃತ್ತಿ, இந்த அபிவ்யக்தி வரும். எனக்கு வேண்டியது அவஸ்தா விசேஷ அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞான நிவೃತ್ತಿ ரூப அபிவ்யக்தி தான் வேணும். அதனால ஜடாகார விருத்தியா வரும் அவசியம். அது வந்து அதற்கெல்லாம் கடாஜானம் படாஜானம் எல்லாம் விவகாரம் பண்ணும். மூலாஜானத்தை அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது கட விஷயம் பட விஷயம்னு சொல்ல முடியும். என்ன தெரியலேன்னு கேட்டா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதை எனக்கு தெரியலேன்னு சொல்றோம் இல்லையா? மூலாஜானத்துல அந்த கடாதி பதார்த்தங்கள் விஷயமாகாது, அதுக்கு சுத்தம் தான் இருக்கணும். இந்த மற்ற அஜானங்கள்லாம் இருக்கு, அதுக்கு வந்து அந்தந்த பதார்த்தம் கடம் தெரியும் படம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த ஒரு தூளாஜானம் இருக்கு, இன்னொரு தூளாஜானம் இல்லை அப்படின்னு அந்த விவகாரத்துக்கு உபபத்தி. அவஸ்தா விசேஷாதி நிவೃತ್ತಿ லக்ஷண அபிவ்யக்தியா விஷய பிரகாசக உபபத்தே.
நச்ச घटप्रकाशिकायाः पुरुषः मिथ्यात्वेन मिथ्यात्वे न अधिष्ठानत्वं இருக்காங்க मिथ्यात्वे न अधिष्ठानं सत्यत्वे दोषाजन्यत्वेन प्रमात्वात् सत्यं स्वविषयं प्रति न अधिष्ठानत्वम् इति उभयतः पाचारस्य भावम् இதுவும் அவர் விடுறதில்லை கேள்விப்பட்டார் இந்த கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைதன்யம் எதுவாக இருக்கட்டும் இது ஏதோ அபிவிருத்தியாகிறதெல்லாம் சொல்றேன் நான் இப்ப கேட்கிறேன் அந்த சைதன்யம் மித்யாவா சத்தியமா ரெண்டுல ஒருதான் இருக்கிறோம் மித்யான்னு சொல்லி இல்ல சத்தியம்னு சொல்லு எதை கேட்டிருக்கேன் வெறும் சைதன்யத்தை கேட்கல எந்த சைதன்யம் கடத்தை பிரகாசப்படுத்துறதோ அந்த சைதன்யம் மித்யாவா சத்தியமா மித்யான்னு சொன்ன வச்சுட்டோம் அது அதிஷ்டானமாக அதுல ஆத்தியாரிக சம்பந்தம் வராது சரி சத்தியம்னு வச்சுட்டோம்னா அப்ப அந்த ஞானத்தை பொய்னு சொல்லக்கூடாது ஒரு கடஜானங்கிறது இப்ப தோஷம் இல்லையோ சத்தியமாக்கிய அந்த சைதன்யம் சத்தியம்னு சொல்லுங்க அந்த சைதன்யம்ங்கிற தியானத்துக்கு அதுதான் தியானம் அந்த கடஜானத்தை பிரமான்னு சொல்றோம் அது சாந்தின்னு சொல்ல முடியாது யதார்த்தம்னு சொல்றோம் யதார்த்தம்னு சொல்லிட்டா அந்த ஞானம் தோஷ அஜன்யமான அந்த ஞானம் தெரிவிக்கக்கூடிய அந்த அதாதிகள் சத்தியமாக தோஷத்தினால வரக்கூடிய ஞானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அந்த விஷயத்தை நம்ப முடியாது அது பொய்யானதாக இருக்கு தோஷ அஜன்யம் தோஷத்தினால உண்டாகாத சத்தியமான ஒரு ஞானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அந்த விஷயம் சத்தியமாகத்தான் இருக்கணும் அதனால இப்ப கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய இந்த சைதன்யம் சத்தியம்னு நீங்க சொல்ற பட்சத்துல அந்த சைதன்யத்தினால பிரகாசப்படுத்தப்படுற அந்த கடன் கூட சத்தியமாகத்தான் இருக்கணும் இருக்கட்டுமே அதனால என்னன்னா சத்தியத்துக்கு எங்கேயாவது அத்தியாசம் உண்டா நிச்சயத்துக்கு தானே இன்னொன்னு அத்தியாசம் உண்டு அதனால அந்த ஆத்தியாசிக சம்பந்தம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆத்தியாசிக சம்பந்தம் இப்பவும் போச்சு ரெண்டு தான் உபயகஸ்பாட்டா இருக்கு அந்த அதை நிச்சயம் சொன்னால் அப்பவும் அத்தியாசம் கிடையாது ஏன்னா நிச்சயம் எப்படி அதிஷ்டானமாகும் சத்தியம்னு சொன்னா விஷயமும் சேர்ந்து சத்தியமா போடும் அதனால தெரியறதுனால விஷயம் சத்தியமாயிடுச்சுன்னா அப்பவும் அத்தியாசம் கிடையாது ஆக ரெண்டு நீங்க எதுவுமே பேசவும் இருக்கும் சத்தியமும் சொல்ல முடியாது நிச்சயமும் சொல்ல முடியாது உங்க பட்சத்துக்கு ஹானி ஏற்படுறது அப்படின்னு घटप्रकाशिकायाः पुरुषः मिथ्यात्वे न अधिष्ठानम् सत्यत्वे दोष अजन्यत्वेन प्रमात्वात् सत्यं स्वविषयं प्रति न अधिष्ठानत्वम् इति उभयतः पासारस्ति उभयतः पासाன்னு சொல்றது உண்டு ஒரு இடத்துல பட்ட பாசனைங்கிற சாப்பிட்டு வந்திருக்கு இந்த பக்கம் போனாலும் பாதிக்கிறது அந்த பக்கம் போனாலும் பாதிக்கிறது ஏன் அப்படியான்னு கேட்ட போது இப்படின்னு சொன்னாலும் போச்சு அப்படின்னு சொன்னாலும் அதான் ரெண்டு பக்கத்துலையும் பாட்டா இந்த மாதிரி அந்த கையிடுறதுக்கு விவரம் இதுக்கு இவர் பதில் சொல்றார் ரொம்ப எக்கட்டான நிலைமை ஆனா ஜாக்கிரதையா பதில் சொல்றார் எதா இது நவாக்கியம் அதே தான் நவாக்கியம் எதா தோஷ அஜன்யத்துவம் ந பிரமாத்வ பிரயோஜனம் சைதன்யத்தை சர்வத்திர தோஷ அஜன்யமா சொன்னது மொத்தம் ஏமாற்றல் தான் ஐயான்னு கேட்டு ரெண்டுமே தப்புன்னு சொன்னாரு பிராந்தின்னு சொல்றோம் அந்த பிராந்தி ஒரு தோஷத்தினால உண்டாகிற தியானம் தோஷத்தினால எது உண்டாகிறது சைத்தன்யமா உண்டாகிறது புத்திதானே உண்டாகிறது இல்லையா சமஸ்தலத்துல தோஷத்தினால சைத்தன்யமும் உண்டாகல அந்த விருத்தி தான் உண்டாயிருக்கு அப்ப நீங்க என்ன சொல்லணும் தோஷம் அங்க கூட அந்த பிராந்தி ஸ்தலத்துல கூட சைத்தன்யம் தோஷத்தினால உண்டானது இல்லை அது சுத்தமா இருக்கு அதனால என்ன சொல்லணும் தோஷத்தினால உண்டாகாமல் இருக்குங்கிறதுக்காக அது பிரமாணி சொல்லக்கூடாது தோஷ அஜன்யத்துவம் பிரமாத்வ பிரயோஜனம் சாந்தி ஸ்தலத்தையும் வரலாம் ஏன்னா சைத்தன்யங்கிறது எதுவுமே தோஷ ஜன்யம் இல்லை ஜன்யமே இல்லைன்னு சொன்னா அது தோஷ ஜன்யமாக முடியும் தோஷஜன்யமா இல்லாததுனால அது பிரமாணம்
அப்படின்னு சொன்னால் எல்லாமே பிரமாவாக போயிடும். ஏன்னா சைத்தன்யம் எல்லா இடத்துக்கும் தோஷஜன்யமாக இல்லாம இருக்கே, அஜன்யமாக இருக்கே. அதனால நீங்க என்ன சொல்லலாம், பிரமா சமங்கிறதுக்கு வேற நினைச்சாங்க நீங்க எது சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லலாம், தோஷத்தினால் உண்டாகாத விற்த்தியோடு விற்த்தியில அபிவியக்தமாக இருந்தால் அந்த சைத்தன்யம் பிரமா. தோஷத்தினால உண்டாகக்கூடிய விற்த்தியில தான் இந்த தோஷஜன்யத்தும் தோஷ அஜன்யத்தை பார்க்கணும். விற்பி தோஷஜன்யமாக இருந்தால் சைதன்யம் பிரமம். விற்பி தோஷத்தினால உண்டாகாத தோஷ அஜன்யமாக இருந்தால் அப்ப பிரமா அப்படின்னு சொல்றோம். ஆக தோஷ அஜன்யம் அஜன்யத்தும் சைத்தன்யத்துல இருக்கா இல்லையான்னு பார்த்து பிரயோஜனம் இல்லை, அந்த விற்பியில இருக்கா இல்லையாங்கிறத தான் பார்க்கணும். அப்ப என்னாச்சு, சைதன்யம் சத்தியமாக இருந்தா அதுக்கு அந்த விற்பி இருக்க, அதை பிரதிபலனம் பண்ணக்கூடிய விற்பி, அந்த விற்பி தோஷஜன்யமாக இருந்தால் அப்ப அது சாந்தி தான். சாந்தின்னு சொன்னா அந்த விஷயம் சத்தியமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால யதா தோஷ அஜன்யத்துவம் ந பிரமாத்வ பிரயோஜனம் சைதன்யஸ்ய சர்வத்திர தோஷ அஜன்யத்வாத் கிந்து தோஷ அஜன்ய விருத்தி அவச்சின்னத்துவம் பிரகிருதேக ததபாவாத் ந விஷயஸ்ய சத்தியத்துவம். நீங்க கேட்டீங்களே, கடத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த சைதன்யமானது மித்யாவா சத்தியமா அப்படின்னு கேட்டு, சத்தியம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டா அப்ப அதுக்கு விஷயமான கடனும் சத்தியமாயிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் என்ன சொல்றேன், அது சத்தியம்தான், ஆனா கடம் சத்தியமானது. ஏன், அந்த சைத்தன்யத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு விற்பி இருக்கு, அந்த விற்பி தோஷத்தினால உண்டாயிருக்கு. அப்ப தோஷஜன்யம் விற்பியவச்சின்னமா இருக்கிறதுனால இந்த ஞானம் சாந்தி, இது நெடுமான பிரமையாக எடுத்துக்க முடியாது. ஆகையால பிரமையாக அதனுடைய விஷயங்கள் சத்தியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரகிருதேக ததாபாவாத் ந விஷயஸ்ய சத்தியத்துவம் அத்தः மித்யாபூத விஷயம் பிரதி அதிஷ்டானத்துவம் சத்யாயாः புருஷः யுக்தம். அதனால இரண்டாவது பக்கத்தை எடுத்து சத்தியமான சைதன்யம், அந்த சைதன்யம் தான் விஷயத்தை காமிக்கிறது, பிரகாசப்படுத்துறது. அதுக்காக விஷயம் சத்தியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சைதன்யத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய விற்பியானது தோஷஜன்யமாக இருக்கு. அது தோஷஜன்யமாக இருந்தால் அதுக்கு விஷயமாகக்கூடிய வஸ்து மித்யா. அது மித்யானத்தினால சத்தியமான திருக்குன்னு சொல்லக்கூடிய சைதன்யத்துல அதுக்கு ஆத்தியாதிக சம்பந்தம் வரும். ஆனா நாங்க நோய்